நம் விதி நம் பிறப்பதற்கு முன்பே எழுதப்பட்டது. கர்மா ஜோதிடம் ஆன்மீக பார்வை. வாழ்க்கையில் சிலர் கேட்கும் கேள்வி, நம்முடைய விதி நம்மை பிறப்பதற்கு முன்னரே எழுதப்பட்டதா, அதை மாற்ற முடியுமா? இன்றைய வீடியோவில் இந்த ஆழமான ஆன்மீக உண்மையை கர்மா ஜோதிடம் ஆன்மீக கோணத்தில் பார்ப்போம். விதி என்றால் என்ன? அதற்கு பின்னால் உள்ள மறைபொருள் என்ன? எளிமையான கதைகள், வேத உபதேசங்கள், சித்தர் சொன்ன உண்மைகள், இவற்றை 3 மணி நேர ஆன்மீக பயணமாக இன்று உங்களுடன் பகிர்கிறோம். நம்முடைய முந்தைய பிறவிகளில் செய்த நல்லதும் கெட்டதும் இப்பிறவியில் நமக்கான விதியை உருவாக்குகிறது. புண்ணியம் சந்தோஷம், பாபம் துன்பம். சித்தர்கள் கூறியது செய்ததைப் போல் பலன். வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு தருணமும் நம்முடைய கர்ம பலன்களின் பிரதிபலிப்பே. ஒரு பக்தன் சிவாலயத்தில் தினமும் பூஜை செய்தார். ஆனால் வாழ்க்கையில் சோதனைகள் குறையவில்லை. அவர் சித்தரிடம் கேட்டார், ஏன் இப்படி நடக்கிறது? சித்தர் சிரித்து பதில் சொன்னார், முந்தைய பிறவிகளில் விதைத்த விதைகள் இப்பிறவியில் முளைக்கின்றன. ஆனால் உன் பக்தி, உன் முயற்சி அடுத்த பிறவிக்கான விதியை மாற்றும் விதைகள். பிறக்கும் நேரத்தில் கிரகங்களின் நிலை நம் விதியை வெளிப்படுத்துகிறது. நவகிரகங்கள், ராசி, நட்சத்திரங்கள் இவை நம் வாழ்க்கை பாதையை சுட்டுகின்றன. சனி தசையில் ஒருவர் துன்பங்களை சந்திக்கலாம். ஆனால் அதே சமயம் அவர் வாழ்க்கையில் பொறுமையையும் அனுபவத்தையும் கற்றுக்கொள்கிறார். பக்தி, ஹோமம், தானம், ஜபம் இவைகள் கர்ம பலன்களை. விதி நம்மை பிறப்பதற்கு முன்பே எழுதப்பட்டதுதான். ஆனால் அது முழுமையான கட்டுப்பாடு அல்ல. மனித முயற்சி, பக்தி, பகுத்தறிவு இவை விதியை மாற்றக்கூடிய சக்திகள். சித்தர்கள் சொன்னது, விதி வலுவானது, பக்தி அதைவிட வலுவானது.